ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஊர்ல பயங்கரமான ஒரு நிலம் இருந்தது. ஜனங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா அந்த நிலம் சபிக்கப்பட்டு இருக்குன்னு. அந்த இடத்துல யாரெல்லாம் விவசாயம் பண்றதுக்கு போறாங்களோ அவங்க எல்லாருமே நாசமாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரியாம துணிஞ்சு கூட போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அத பண்ணாலோ அங்க நிறைய சத்தங்க கேட்டுட்டு இருந்தது. ஓடுங்க ஓடுங்க, உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க. ஒரு நாள் ஒரு விவசாயி அதே தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த மண்ணு அவரை உள்ள இழுத்துக்குது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? திடீர்னு என்ன யார் இப்படி உள்ள புடிச்சு இழுக்கிறது? என்ன காப்பாத்துங்க, இது பேய் இருக்கிற இடம் போல. சாக போறனே, நான் உயிரோட உள்ள மூழ்கிட்டு இருக்கேன். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பதான் அந்த பக்கமா ஊர்க்காரர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப ஒருத்தர் அதுக்குள்ள முழுகிறத பார்த்து அவன் ரொம்பவே பயந்துடுறான். அண்ணா, எனக்கு உதவி பண்ணுங்க, நான் இந்த குழிக்குள்ள மாட்டிக்கிட்டேன், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. ஐயோ, இது ஒரு பேய் நிலமாச்சே. இல்ல இல்ல, என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. நான் உன்னை இந்த குழியில இருந்து தூக்குனானா இந்த குழிக்குள்ள நான் மாட்டிப்பேன். என்ன காப்பாத்துங்க. ஐயோ, நான் சாக போறேனே, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. பாத்துட்டு இருக்கும் போதே அந்த நிலம் அவனை உள்ள இழுத்துக்குது. அத பார்த்து அந்த ஊர்க்காரரு ரொம்பவே பயந்து போறாரு. உடனே இந்த விஷயத்த ஊர் ஜமீன்தாரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு ஓடி போயிடுறாரு. ஜமீன்தார் ஐயா, சீக்கிரம் வாங்க. ஜமீன்தார் ஐயா, எங்க இருக்கீங்க? ஜமீன்தார் ஐயா. ஏய், என்னாச்சுப்பா? ஏய், என்னாச்சு? என்ன இப்படி ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருக்க? ஜமீன்தார் ஐயா, உங்க நிலத்துல வேலை செஞ்ச ஒரு ஆளு உங்க நிலத்துல இருக்கிற ஒரு குழியில விழுந்துட்டாரு. என் கண்ணு முன்னாடியே அவர் அந்த நிலத்துக்குள்ள போயிட்டாரு. நீங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே, இதுதான் நடக்க கூடாதுன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அந்த ஜமீன்தாரர் அவரு கூட சில ஊருக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அங்க பாருங்க, அங்கதான் அந்த ஆள் நின்னுகிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு அவர் அப்படியே நிலத்துக்குள்ள போயிட்டாரு. சரி, ஒரு வேலை பண்ணலாம். சீக்கிரம் வந்து நோண்டுங்க. அந்த ஆள் உயிரோட இருந்தா நம்ம அவரை காப்பாத்திரலாம். சீக்கிரம் தோண்டுனா அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் முழுவதும் அவங்க நோண்டுறாங்க. ஆனா ஒரு மனுஷன் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி எந்த ஒரு அடியாளமும் இல்ல. அந்த ஜனங்க ரொம்பவே ஆழமா தோண்டி இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இது எல்லாமே பார்த்த அவங்க மனைவி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஜமீன்தார் ஐயா, நாம இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறதால எந்த ஒரு பயனும் இல்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப ஆழமா நோண்டி பார்த்துட்டோம். அவர் பாடி தான் உள்ள இருக்கும். பரவாயில்ல, நாங்க தோண்டி பாக்குறோம். அண்ணா, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க அண்ணா. ஒருவேளை அவர் இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ப்ளீஸ் அண்ணா, பாருங்க. என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஏற்கனவே ராத்திரி ஆயிடுச்சு. இது வேற ஒரு சபிக்கப்பட்ட நிலம். ராத்திரி நேரத்துல இங்க தோன்றது அவ்வளவு நல்லது இல்லக்கா. நம்மளோட வீட்டுக்கு நம்ம போறதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இல்ல இந்த நிலம் நம்மளையும் முழுங்கிரும். பாவம், எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் அவங்க மனைவி மட்டும் அங்கேயே உட்கார்ந்து அவங்க கணவருக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல ஒரு ஆள் அங்க வராரு. என்ன இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சுமன் தனியா இருக்கிறத பார்த்து அந்த ஆளு சுமன் கிட்ட பேசுறதுக்காக போறாரு. ஏய், என்னாச்சு? என்ன ரொம்ப அப்செட்டா இருக்க? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா இங்கதான் என்னோட புருஷன் காத்தால இருந்து வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிலம் என் புருஷனை பலி வாங்கிடுச்சு. ஓ அப்படியா? நீ ஏன் கூட வா, நான் தான் இருக்கேன்ல. நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறேன், சரியா? ஐயோ இல்ல இல்ல, நான் யாரு கூடயும் எங்கேயும் வர போறது இல்ல. இங்க இருந்து என் கணவரை கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன். ஓ, இப்படிலாம் சொன்னா வரமாட்ட போல. இரு, என்ன பண்றேன்னு பாரு. பகீரா அந்த பொண்ண ஃபோர்ஸ் பண்ணி அங்கிருந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்றாரு. அப்ப அங்க இருந்த கல்லுல கால ஸ்லிப் ஆகி அவன் அந்த நிலத்துல விழுந்துடுறான். ஐயோ, சாக போறேன். இந்த பொண்ணு என் காலை உடைச்சிட்டா. ஏய் பைத்தியம், நான் உனக்கு உதவி பண்ண தான் வந்தேன். அப்ப அந்த நிலத்துல இருந்து நிறைய சத்தங்க கேக்குது. அத கேட்டு அவன் பயந்து போறான். யாரது இந்த மாதிரியான பயங்கர சத்தத்தை கொடுக்கறது? யாரு? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவும் சரியா படல. பாத்துட்டு இருக்கும் போதே அந்த நிலத்தோட மண்ணு செறந்து அவனும் அதுக்குள்ளவே போயிடுறான். என்ன காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. இந்த நிலத்துல நான் மூழ்கிட்டு இருக்கேன், என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, நான் சாக போறேனே. ஐயோ, நான் இதுல மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, நான் வீட்டுக்கே போயிருக்கலாமே. இந்த பொண்ணால தான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நான் சாக போறேனே. பாத்துட்டு இருக்கும் போதே அந்த நிலம் ஜகீராவை கூட உள்ள இழுத்துடுது. இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆன சுமன் அங்கிருந்து ஜமீன்தாரியோட வீட்டுக்கு உடனே ஓடி போறா. ஜமீன்தார் சார், ஜமீன்தார் சார். ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு? மறுபடியும் அதே மாதிரி நடந்திருக்கா? ஜமீன்தார் ரொம்பவே வேகமா வெளியே ஓடி வந்து பாக்குறாரு. வெளியே சுமன் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு சுமன் சிஸ்டர்?
ஏன் இப்படி நர்வஸா இருக்கீங்க? இப்ப என்னாச்சு? சார், நான் அந்த தோட்டத்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேனா, அப்ப ஒரு ஆளு அந்த பக்கமா வந்தாரு. காலு ஸ்லிப் ஆகி அவர் அந்த நிலத்துக்குள்ள விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த நிலம் அவரை வேற அப்படியே இழுத்துக்குச்சு. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜமீன்தார் கூட சில ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த நிலத்துக்கு போறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் உங்களோட பேராசையால தான் நடக்குது. நீங்க ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க. நீங்க உங்களோட பேராசையால எங்க எல்லாரையும் இங்க வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் உங்களையே இந்த நிலம் விழுங்குனாதான் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு நாள் நடந்தாலும் நடக்கும். அட என்னப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம். இதுல யாரோட தப்புமே இல்ல. நம்ம ஒட்டுமொத்த கிராமத்தாட்களுக்கும் தெரியும் இங்க எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு. இருந்தாலும் நீங்க ஒரு பாடம் கத்துக்கல. வாங்க, நாம இவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்போம். அப்புறம் எல்லாரும் அவரை தூக்கிக்கிட்டு அந்த நிலத்துக்கு போறாங்க. ஐயோ சாக போறனே! அட கிராமத்தாட்களை என்ன விடுங்க. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை என்ன விட்டுரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து தோட்டத்துல இருந்த ஒரு மரத்துக்கு அவரை கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அட கிராமத்தாட்களை என்ன தனியா விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அட நாசமா போனவனுங்களா, திரும்ப வாங்கடா. இந்த சபிக்கப்பட்ட இடத்துல என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. அப்புறம் அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஜமீன்தார் மட்டும் அங்கேயே மரத்துல தொங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க நிறைய பயங்கரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் பயந்து போறாங்க. யார் அது? யாருப்பா அது? என்ன மன்னிச்சிரு, இது என்னோட தப்பு தான். அப்ப கரெக்டா அந்த நேரத்துல ஜகீரா வெளியே வரான். இப்ப பார்த்தா அவன் ஒரு பேயாதான் மாறி இருப்பான். ஐயோ சாக போறனே, இது உண்மையாவே பேய். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. காலையில இருந்து என்னை யாருமே காப்பாத்தல. காலையில இருந்து நான் ரொம்ப பசியா இருக்கேன். நான் உன்னை அப்படியே சாப்பிட போறேன். ஜகீரா அவனை விடாம அவனை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஜமீன்தார கூட அந்த மண்ணுக்குள்ள அவங்க இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேயே என்ன விட்டுரு. என் எல்லா பொருளையும் எடுத்துக்கோ, என்ன மட்டும் விட்டுரு. அந்த நேரத்துல ஜமீன்தார் ரொம்ப ஜோரா கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அங்கிருந்து ரொம்ப வேகமா அங்க நடந்து வந்துடுறாங்க. பேயண்ணா நல்லா பண்றீங்க. இந்த ஜமீன்தார விடவே விடாதீங்க. இவருக்கு கண்டிப்பா இது தேவைதான். சுமன் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. இல்ல இல்ல, இப்படியே விடக்கூடாது. ஒருத்தங்க சாகுறத இப்படி அவ்ளோ ஈஸியா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா வீட்டுக்கு போய் வீட்ல இருக்க அந்த சாமியோட விக்கிரகத்தை எடுத்துட்டு வரா. இன்னொரு பக்கம் அந்த பேய் ஜமீன்தார இழுத்துக்கிட்டு கிடக்கும். ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே அவரு சாகிறத தான் பாத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. யாருமே கொஞ்சம் கூட உதவல. கிராமத்தாட்களே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்கப்பா. ஐயோ சாக போறனே. ஐயோ இந்த பேய் என்ன விடாது போல இருக்கே. அட கிராமத்தாட்களே, என்ன காப்பாத்துங்க. ஐயோ இந்த பேய் வேற பசியில இருக்கு போலயே, இது என்ன விடாது. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ சாக போறனே. அப்ப சுமன் ஹனுமானோட விக்கிரகத்தை கொண்டு வராங்க. ஜமீன்தார்ஜி இத புடிச்சுக்கோங்க. அவங்க உடனே அந்த விக்கிரகத்தை ஜமீன்தாரோட தலை மேல வச்சிடுறாங்க. அப்புறம் ஜெய் ஜெய் பஜரங்கபலி, பஜரங்கபலிக்கு ஜெய், பஜரங்கபலிக்கு ஜெய், ஜெய் ஜெய் பஜரங்கபலி. ஆனாலும் அந்த பேயி உடனே அவரை உள்ள இழுத்துடுது. இத பார்த்து எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் மௌனமாயிடுறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப மறுபடியும் ஜோர் ஜோரா சத்தம் வர ஆரம்பிக்குது. ஜெய் பஜரங்கபலி, ஜெய் பஜரங்கபலி, ஜெய் ஜெய் பஜரங்கபலி. கெட்டவனை அழிச்சிடுங்க. அங்க ஏதோ வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் நாலா பக்கமும் ஃபுல்லா வெளிச்சம் ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப சடனா அந்த தோட்டத்துல இருந்து பேய்களோட சத்தம் கேக்குது. பஜரங்கபலி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது அறியாமையில பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஜெய் பஜரங்கபலி, என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப ஜமீன்தார் அந்த தோட்டத்துல இருந்து வெளியே வராரு. நான் பொழைச்சிட்டேன்டா, நான் பொழைச்சிட்டேன். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் பஜரங்கபலி, ஜெய் ஜெய் பஜரங்கபலி, பஜரங்கபலிக்கு ஜெய் ஹோ. அனுமானோட விக்கிரகம் அந்த மண்ணை தொட்ட உடனேயே அங்க இருந்த சாபம் எல்லாமே மாயமாயிடுது. அதுக்கப்புறம் அங்க இறந்து போனவங்க கூட வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் மண்ணு கூட நார்மலான கலருக்கு மாறிடுது. ஜமீன்தார் கூட அவர் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இது சபிக்கப்பட்ட இடம் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் இந்த இடத்த உங்களுக்கு குத்தகைக்கு விட்டேன். நான் நிஜமா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு சும்மா இல்லைனா நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். அண்ணா, இந்த இடத்த இனிமே நீங்களே எடுத்துக்கோங்க. இன்னையில இருந்து இந்த இடம் உங்களோட இடம். அதுக்கப்புறம் அந்த நிலம் சாபம் இல்லாத நிலமாக மாறிடுது. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.